பிரசன்டர் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாரு? லெட்ஸ் வெல்கம் தி பியூட்டிஃபுல் பிரசன்டர். என் முதல் நாயகன் நீ எந்தன் இன்னைக்கு இருந்திருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் பிஹைண்ட் வுட்ஸ்னால. உயிராரம்பம் நீ நெஞ்சின் ஆசையும் நீ. ப்ளூ ஸ்டார் படம் பாத்தீங்களாமா? பார்த்தாச்சு. படம் எப்படி இருந்துச்சு? ரொமான்ஸ்லாம் பிடிச்சிருச்சா? கண்டிப்பா பிடிக்கும். பசங்க ஹாப்பியா இருக்கணும்னு தானே பேரண்ட்ஸ் ஆஹா விரும்புறாங்க. சூப்பர்மா. இப்படி ஒரு அம்மா இருந்தா நாளா ஐயோ வேற மாதிரி இருக்கனே. கீர்த்தி பாண்டியன் அக்காவை பத்தி எங்கேயும் சொல்லாத ஒரு விஷயம். சொல்லாத விஷயங்களா? வரும்போது கேஸ் ஆஃப் பண்ண மறந்துட்டாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. அவனுக்கு நிறைய அவார்ட் கிடைச்சிருக்கு. அதுல ஒரு பிக்கெஸ்ட் அவார்டு வந்து கீர்த்தி. So, கீர்த்தி வந்து மருமகள் மட்டுமில்ல, எங்களோட மகள் தான். ஸ்கூல் படிக்கும்போது அண்ணன் வந்து இந்த கண்ணாடி முன்னாடி நடிச்சுலாம் பார்த்து அந்த ஆக்டர் ஆகணும்னு ஒரு ஆசையில் அந்த மாதிரிலாம் பண்ணி அடி வாங்கியிருக்காரு அவங்கள்ட்ட. அந்த மாதிரி பண்ணி அடி வாங்கினது இல்லை. அடி வாங்கியிருக்காரு, பட் அதுக்கு இல்லை. அடிக்கிறதெல்லாம் அப்பா, நைட்டு வந்து அணைக்கிறது அம்மா. பேச்சு அம்மா, வீச்சு அப்பாவா? ஆமா ஆமா. சூப்பர். அப்பா நீங்க சொல்லுங்க, ஒரு பிரஸ் மீட்ல கூட அண்ணன் சொல்லியிருந்தாரு அந்த அவருடைய பேரனும் நடிகன் தான், உங்க தாத்தாவோட பேரன் நடிகன் தான் சொல்லியிருந்தாரு. எப்படி இருக்கு அது? தாத்தா சொன்னது வந்து அம்மா கிட்ட தான் இறக்கிறதுக்கு முன்னாடி. அம்மா சொல்லிட்டோம், அதை நீங்க சொல்லுங்க. அம்மாவோட அப்பா? என்னோட அப்பா ரொம்ப திரைப்பட ரசிக்கிறவர். நிறைய படம் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்பா அவரோட லாஸ்ட் டேஸில் வந்து அப்போ தான் எனக்கு ஒரு படம் வந்துருந்துச்சு. தெகிடி போயிட்டுருக்குது, ஷூட்டிங் வரப்போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். சூதுகாவும் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்பாவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க அப்படின்னு தெரியும். அவருக்கு அப்போ பேரம்பேத்தியை பற்றி என்ன பண்ணுறாங்க, அடுத்ததோ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப பிரியமான பேரை வேற. அப்போ சொல்லிட்டு இருக்காங்க, சிவாஜியோட பையனும் ஹீரோ, முத்துராமனோட பேரனும் ஹீரோ, என்னோட பேரனும் ஹீரோ தான் அப்படின்னு அவன் தேடிட்டு இருக்கிறான். அதுக்கு முன்னாடி வாய்ப்புங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அவன்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார், ஏய் சினிமான்னா சும்மா நினச்சிடாத, அங்கே என்னென்னமோ வேலையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும், உன்னால் முடியுமா? எல்லாம் பண்ணுவேன் தாத்தா, எனக்கு வந்து சான்ஸ் கிடச்சா போது, நான் நடிக்கணும், எல்லாத்துக்கும் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்பான். அப்போ அவருக்கு பெரிய ஒரு திருப்தி. இவனை ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டான், அடுத்த ஒரு படத்தில் சோலோ ஹீரோவாக பண்ண போகிறாங்கிறது அவரோட கடைசி நாட்களில் ஒரு திருப்தியோடு அவர் இறந்தார். கண்டிப்பா நீங்க சொல்லும்போது எனக்கு தெரியுது ஒரு விஷயம். இன்னைக்கு இருந்திருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் பிஹைண்ட் வுட்ஸ்னால. நிச்சயமா எங்க இருந்தாலும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, அவங்க பிளெஸிங்ஸ் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அசோக்கோட எஃபர்ட்ஸ் தான் இந்த அளவுக்கு வந்தது காரணம். பாராட்டுகள். ஆனால் எல்லாருக்குமே வந்து அப்பா ஒரு சூப்பர் ஹீரோ. உங்களுக்கு எப்படின்னா எந்த அளவுக்கு சூப்பர் ஹீரோ? எனக்கு எங்கள் அப்பா தான் ஃபுல் இன்ஸ்பிரேஷன், ஹீரோ எல்லாமே. ஏன்னா ஒரு கிராமத்துலேருந்து ஒன்றுமே இல்லாமல் சென்னைக்கு வந்து எங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்தது வந்து அப்பா தான். ஆக்சுவலாக காலேஜ் ஃபஸ்ட் இயர் நினைக்கிறேன், உங்களோட பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷனை பற்றி ஒரு எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்பாவோட ஃபோட்டோ ஒட்டி அப்பாவை பற்றி தான் எழுதியிருந்தேன். ஸோ எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்பா. நிச்சயமா